Good morning, student. Today we are going to see our second unit poem Tree. Before reading the poem, let us see this picture. நம்ம இந்த போயத்தை பற்றி பார்க்க முன்னாடி முதல்ல இந்த மரத்தை பற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ அடையார் பேனியன் ட்ரீ. இந்த படத்தை பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய ஆலமரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆலமரம் வந்து எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தா அடையார் பேனியன் ட்ரீ, சென்னையில் அடையாருங்கிற இடத்துல இருக்கிற மரம் தான் இந்த ஆலமரம். திஸ் இஸ் எ வெரி குட் டூரிஸ்ட் ஸ்பாட் நவடேஸ். இது வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒன்றா இருக்குது. சென்னைக்கு போனாலே இந்த மரத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போகிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட இருக்குது. எவரிபடி கேன் விசிட் தட் பிகாஸ் இட் இஸ் பிக்கஸ்ட் பேனியன் ட்ரீ இன் த வேர்ல்டு. நிறைய பேர் போய் இதை பார்க்குறதுக்காக போகிறாங்க. எதுக்குன்னா இந்த உலகத்திலே இது வந்து பெரிய ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கஸ்ட் பேனியன் ட்ரீ இன் த வேர்ல்டு, இந்த உலகத்திலே பெரிய ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்லி கூட இதை சொல்கிறாங்க. இதோட சைஸை பார்த்தா இட் இஸ் 450 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து ஒரு 450 ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் கவர்டு டு த ஏரியா நியர்லி 60,000 ஸ்கொயர் ஃபீட். அதாவது இது ஒரு 450 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலமரம். இது 60,000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் உள்ள இடத்துல இது வளர்ந்துருக்கு. ஒரு மரம் மட்டுமேனு அதோட வேர்கள் வந்து 60,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படி பரவி இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு மரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் த சைக்ளோன் சென்னை பிளேஸ் குட் நாட் ட்ரபிள் திஸ் பேனியன் ட்ரீ. இந்த சைக்ளோன், அதாவது இந்த காற்று, புயல் காற்று வரும்போது கூட சென்னையில் இந்த மரத்தை வந்து எதுவுமே செய்ய முடியல. இந்த மரம் வந்து எவ்வளோ பெரிய காற்று வந்தாலும் கூட இந்த மரம் வந்து எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட அழகை பார்க்கணுன்னா நம்ம நேரடியாக போய் பார்த்து அனுபவிக்க முடியும். அதை பார்த்தாலே படத்தில் பார்க்கும்போதே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா. அதுக்குள்ளே போனாலே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரம் மட்டுமே பார்க்குறதுக்கு 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வளர்ந்துருக்கிறதுனால அது ஒரு காடு மாதிரி இருக்குது. யூ ஃபீல் லைக் கெட்டிங் இன் டு த ஃபாரஸ்ட். அதை உள்ளே போனாலே நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். யூ ஃபீல் லைக் அ சில்னஸ் ஆல்சோ. அதாவது உள்ளே போனோன்னே நம்ம ஒரு சில்னஸ், ஒரு குளிர்ச்சி, ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மரம் இது அப்படின்னு சொல்லி இந்த போயத்தில் சொல்கிறாங்க. அதனால் நம்ம சென்னைக்கு போனால் கூட இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரத்தை நம்ம அடையாரில் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ஒரு இதோட பிரமிப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க முடியுது. இந்த பழத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரங்கள் வந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு வரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியில் வந்து மரங்கள் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினங்களுமே இல்லை. மனிதர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சிரும். மரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வந்து வாழ முடியும். ஆனால் மரங்கள் இல்லாமல் எந்த ஒரு உயிர்களுமே வாழ முடியாது. அதனால் மரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த போயத்தில் பார்த்தா ஒரு 8 லைன்ஸ் இருக்குது. அந்த 8 லைன்ஸுமே ஒரு 8 வகையான மரங்களை பற்றி சொல்லுது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு மரத்தை பற்றி சொல்லுது. 8 மரங்களை பற்றி சொல்லுது மொத்தம். இதில் வந்து போயட் வந்து இந்த போயத்தில் வந்து 8 வரியும் மரங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த போயத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய மரத்தை பற்றி நம்ம நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட பிரம்மாண்டம் மட்டும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தால் நிறைய பறவைகள் வந்து அங்கே தங்கியிருக்குது. இந்த மரத்தில் ரொம்ப அதிகமான பறவைகள் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. நிறைய உயிரினங்கள் வந்து இந்த மரத்தால் வாழ்ந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இந்த போயத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இட் இஸ் த வெரி சிம்பிள் போயம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு போயம்.
லெட்ஸ் சி த க்ளோஷரி. இதுக்கு முன்னாடி அந்த பயத்தை பார்க்க முன்னாடி அதோட க்ளாஷரி கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். கியூஎஸ் அப்படின்னா என்னென்னா ஷேக் குயிக்லி, அதாவது ஷேக்ஸ் குயிக்லி, ரொம்ப வேகமாக ஆடுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ளசண்ட் அப்படின்னா என்னது? என்ஜாய்மெண்ட், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அப்படின்னு சொல்லி மீனிங். க்ளாஷரியில் இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க. குயஷ் அப்படிங்கிறதும் ப்ளஷண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கியூஎஸ் அப்படின்னா ரொம்ப வேகமாக காற்றுல ஆடுறது. ப்ளசண்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம். நவ் வி வில் see the poem. நம்ம வந்து இப்போது இந்த போயத்துக்குள்ளே போவோம். இந்த போயத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த போயத்தை நான் ரீட் பண்ணுறத கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த போயத்தை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த போயத்தை நான் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், கவனமாக பாருங்கள். The banyan is the largest of trees. The people quies in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak gives us a useful wood. The mango gives us fruit that is good. இதுதான் இந்த போயத்தை பற்றி. இந்த போயத்தை எழுதுனது யார், ஆத்தர் யாருன்னு பார்த்தா, அடாப்டட் அண்ட் பேஸ்டு ஆன் எ போயம் பை சாரா கால்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்க இந்த போயத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த போயத்தை இன்னும் நம்ம விரிவாக பார்க்க முன்னாடி போயட்டை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். இந்த ட்ரீஸுங்கிற போயத்தை வந்து எழுதுனது யார் அப்படின்னா சாரா கால்ரிட்ஜ் எழுதியிருக்கிறாங்க. இந்த சாரா கால்ரிட்ஜுங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா எஸ்டி கால்ரிட்ஜ், அதாவது சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் அவங்களோட பொண்ணு தான் யாருன்னா சாரா கால்ரிட்ஜ். இவங்களோட அப்பா தான் எஸ்டி கால்ரிட்ஜ், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் போயட். அவங்க வந்து எப்போதுமே எதை பற்றி எழுதுவாங்கன்னா ஒரு நேச்சரை பற்றி தான் அவங்க அப்பாவும் எழுதுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க பொண்ணும் மரங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எஸ்டி கால்ரிட்ஜ், அப்புறம் வேட்ஸ்வர்த்து, ஷெல்லி, இவங்க எல்லாருமேனு எப்படிப்பட்ட ஒரு போயட் அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமேனு ஒரு நேச்சர் போயட், ஒரு இயற்கையை பற்றி எழுதக்கூடிய ஒரு போயட். அதுலேயும் இந்த எஸ்டி கால்ரிட்ஜோட பொண்ணாக இருக்கிற சாரா கால்ரிட்ஜ், இந்த போயத்தை எழுதின இந்த சாரா கால்ரிட்ஜும், அப்புறம் வேட்ஸ்வர்த் அவங்களோட பொண்ணு டோரா வேட்ஸ்வர்த், இவங்க ரெண்டு பேருமேனு பக்கத்தில் உள்ள வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. இது நம்ம இந்த போயத்தின் மூலயமா நிறைய ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்புறம் இந்த போயத்தை பற்றின விரிவாக்கம் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். அதாவது ஆலமரம் வந்து பொதுவாகவே ரொம்ப எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ஆலமரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இப்போவும் கிராமங்களுக்கு போனால் அதை வந்து அதிகமாக நம்ம வந்து ஆலமரத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போது ஃபோர்வேலாம் வர்றதுனால நிறைய ஆலமரத்தை வந்து வெட்டிட்டாங்க. இப்போ கிராமங்களுக்கு போனால் நம்ம வந்து நிறைய ஆலமரங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். அங்கே மெயினில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அது கீழே உட்காந்து தான் நிறைய மக்கள்லாம் கிராமத்தில் உள்ளவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆலமரத்தோட நிழலில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய இடங்களில் நம்ம ஆலமரத்தை பார்க்க முடியும். அதனால் ஆலமரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீ. ரொம்ப பெரிய மரமாக இருக்கும், சின்னதாக இருக்காது, ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அது கீழே உட்காந்து மக்கள்லாம் பேசுகிறது நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். அதுக்கு அடுத்த வரியை பாருங்கள், நெக்ஸ்ட்டு லைன். த பீப்புள் குவேஸ் இன் த ப்ரீஸ். அதாவது இந்த பீப்புள்னால் என்னது, அரச மரம் வந்து குவேஸ் அப்படின்னா என்னது, ரொம்ப வேகமாக ஆடுறது. அந்த அரச மரத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அதோட இலைகள் வந்து அழகாக சுழன்று ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வர்ற அந்த காற்று, அழகான தென்றல் காற்று வந்து அது
கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போயத்தின் மூலியமாக சொல்கிறாங்க. த பீப்புள் குயர்ஸ் இன் த ப்ரீஸ். அந்த அரச மரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அரச மரம் வந்து காற்றடிக்கும் போது மிக வேகமாக ஆடும். அதோட இலைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஆடும்போது அதில் வந்து அழகான தென்றல் காற்று நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு லைன் பாருங்கள். த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். அப்புறம் பார்த்தா தென்னை மரம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். தென்னை மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நேராக உயரமாக வளர்ந்துருக்கும். அது மற்ற மரங்கள் மாதிரி கிராஸில் அப்படி போகாது. தென்னை மரம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நேராக உயரமாக வளர்ந்துருக்கும். அதை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைன் பாருங்கள். த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். நீம் ட்ரீஸ்னு என்னது? வேப்ப மரம். வேப்ப மரம் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். வேப்ப மரம் வந்து ரொம்ப இருக்கிறதுல கொஞ்சம் ஓரளவு ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். ஆனால் அதோட பழங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதோட பழங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேப்ப மரம் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதோட வேப்பம் பட்டை, இலை, அதோட எண்ணெய் எல்லாமே ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மரம் வேப்ப மரம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். த tamarind gives as pleasant shade. tamarind அப்படின்னா என்னது? புளிய மரம். இந்த புளிய மரத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசாக வளரும். அது மட்டும் இல்லாமல் அதோட நிழல் வந்து ரொம்ப குளுமையாக இருக்கும். புளிய மரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தரக்கூடியதாக இருக்கும். நம்ம நிறைய இடங்களுக்கு நம்ம பைக்கில் இல்லை காரில் பஸ்ஸில் போகும்போது இந்த ரோட்டு ஓரங்களில் பார்த்தா முன்னாடிலாம் 2 சைடும் புளிய மரம் தான் அதிகமாக நட்டு வச்சுருப்பாங்க. அந்த புளிய மரத்தோட நம்ம அப்படியே வெயிலில் போயிட்டு அந்த புளிய மரத்தோட நிழலில் போய் நம்ம இருக்கும்போது அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால தான் இதில் வந்து போயட் வந்து அதோட நிழலை வந்து ப்ளஷண்ட் சேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அது வந்து ரொம்ப அந்த நிழல் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால தான் ப்ளஷண்ட் சேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த புளிய மரம் வந்து ரொம்ப நெருக்கமாக நட்டு வச்சுருப்பாங்க ரோட்டோரங்களில். அது அப்படின்னு நம்ம நடந்து போகும்போது நம்மளுக்கு களைப்பு தெரியாமல் இருக்கும். அதனால் அந்த புளிய மரம் வந்து ரொம்ப முக்கியமான மரமாக கூட அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புளியம்பழம் வந்து நம்மளுக்கு நிறைய சமையலுக்கோ இல்லை மருத்துவத்துக்கோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். த டேட்ஸ் லீஃப் இஸ் as ஷார்ப் ஆஸ் எ பிளேடு. அதாவது டேட்ஸ் அப்படின்னா பேரிச்ச மரம். அதோட இலைகள் வந்து எப்படி இருக்குமா, பார்த்தா ஒரு ஷார்ப்பாக அதோட ஒரு பிளேடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பேரிச்ச மரம் கிடையாது. ஆனால் அதோட வகையை சார்ந்த அந்த பாக்கு மரம், சில பேரிச்ச மரத்தோட வகையை சேர்ந்த மரங்களை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதோட இலைகள் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு பிளேடு மாதிரி, ஒரு ரேஷர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். த டீக் ட்ரீ கிவ்ஸ் ஆஸ் யூஸ்ஃபுல் வுட். அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தா டேக் ட்ரீ அப்படின்னா என்னதுன்னா தேக்கு மரம். இந்த தேக்கு மரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர் வில் பி மேட் பை டேக். அதாவது நிறைய வகையான ஃபர்னிச்சர்ஸ், அதாவது நம்ம வீட்லேயோ உள்ள காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் செய்யக்கூடிய அந்த மரத்தில் செய்யக்கூடிய அந்த ஃபர்னிச்சர் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எதில் பார்ப்போம், எதில் இருந்து வருதுன்னா டேக் வுட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டேக் வுட்டுக்குன்னு ஒரு சில யூனிக்னஸ், ஒரு தனித்துவம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, மற்ற மரங்களில் செஞ்ச அந்த பலகையிலெல்லாம் கரையான் வந்து அரைக்கும். ஆனால் தேக்கு மரத்தில் செய்யக்கூடிய அந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து அந்த கரையான் வந்து அரிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தேக்கு மரத்திலிருந்து செய்யக்கூடிய அந்த வுட்டு, அந்த மரத்திலிருந்து செய்யக்கூடிய அந்த ஃபர்னிச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைன் பாருங்கள். த மேங்கோ கிவ்ஸ் ஆஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். அதாவது மேங்கோ வந்து எப்படிப்பட்ட ஒரு இது அப்படின்னு பார்த்தா, அது வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட், பழங்களோட கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ராஜா, கிங் ஆஃப் த ஃப்ரூட்டு. இது வந்து இந்த பழம் ரொம்ப இனிமையான ஒரு பழம், மாம்பழம்.
இந்த மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு இது. அதாவது இது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரூட். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் லவ் தட். இந்த மக்கள் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தட் இஸ் வாட் மேங்கோ இஸ் வெரி குட். அதனால தான் இது ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிட்றதுனால இது வந்து ரொம்ப ஒரு அழகான பழம், மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேங்கோ ட்ரீ வந்து நம்மளுக்கு மாம்பழம் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அதில் உள்ள நிறைய இந்த இலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெடிஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த போயத்தோட ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் ஒவ்வொரு வரி, இந்த போயத்தில் உள்ள ஒவ்வொரு வரியிலையும் அதோட லாஸ்ட் எண்டிங் வந்து ரைமிங் வேர்ட்ஸாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ், த பீப்புள் ஸ்குவேர்ஸ் த ப்ரீஸ். அந்த ட்ரீஸ் ப்ரீஸ் இது ரெண்டு என்னது ஒரு ரைமிங் வேர்டு. அதுக்கு அடுத்து பாருங்கள், த கோகோனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால், த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். அதில் டால் ஸ்மால் இது ரெண்டும் ஒரு ரைமிங் வேர்டு. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், த டேமர்ட் கிவ்ஸ் ஆஸ் ப்ளஷ் அண்ட் ஷேட், த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் எ பிளேடு, ஷார்ப்பு பிளேடு இது ரெண்டு என்னது ஒரு ரைமிங் வேர்ட்ஸு. அப்புறம் பாருங்கள், த டேக் ட்ரீ கிவ்ஸ் ஆஸ் யூஸ்ஃபுல் வுட், த மேங்கோ கிவ்ஸ் ஆஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட், வுட்டு குட் இது ரெண்டு என்னது ஒரு ரைமிங் வேர்டு. இந்த லாஸ்ட் எண்டிங்கில் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே என்னது ஒரு ரைமிங் வேர்டாக வச்சுருக்குறாங்க இந்த போயத்தில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீம். இந்த போயத்தோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பார்த்தா ஏபி அப்புறம் ஏஏ பிபி சிசிடிடி தான் இதோட ரைமிங் ஸ்கீம். நம்ம இதோட போயட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறம் பேஜ் நம்பர் 124 பாருங்கள், அதில் வெக்காபுலரியில் ஃபைண்ட் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் கிவன் இன் த போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ளே நிறைய ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் கரெக்டான லெட்டர்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதுகிறோம். அதில் செக்ஷன் ஏ பாருங்கள், ஃபைண்ட் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் கிவன் இன் த போயம். அதில் மேலே ஃபஸ்ட்டில் பி அப்படிங்கிற ஆரம்பிக்கு, அதில் பிஐ அதிலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ப்ளஷண்ட் அப்படின்னு சொல்லி மீனிங் தரும். அது கிராஸில் PLEASANT ப்ளஷண்ட் அப்படின்னு சொல்லி மீனிங் தரும். அப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தா டால் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா மேலேருந்து 1 2 3 4 ஒரு 4வது வரியில் TALL டால் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஷார்ப் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருந்து அந்த ரெண்டாவது கட்டத்தில் SHARP ஷார்ப் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் ஃபோர்த்து பாருங்கள் ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட், அந்த ரைட் சைடில் STRAIGHT ஸ்ட்ரைட் அப்படின்னு அதிலே வரிசையாகவே இருக்குது, நோட் பண்ணிடலாம். அப்புறம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் ஸ்மால் மேலே ஃபஸ்ட்டு வரியில் இருக்குது. அந்த PA அதுக்கு அடுத்தாப்பில் S ஆரம்பிக்கு, அதிலிருந்து SMALL ஸ்மால் அப்படின்னு இருக்குது. அதை அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்ஸ்த் ஒன் LARGE அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்மாலுக்கு நேர கீழே LARGE லார்ஜ் அப்படின்னு இருக்குது. இந்த 6 வேர்டையும் இதுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங். அதில் ABCDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸு 5 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதில் வாட் டஸ் த பீப்புள் டூ, இந்த பீப்புள் ட்ரீ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
த பீப்புள் குவர்ஸ் இன் த ப்ரீஸ். அது வந்து ரொம்ப வேகமாக ஆடி ரொம்ப அழகான தென்றல் காற்று வந்து கொடுக்குது. த பீப்புள் குவர்ஸ் இன் த ப்ரீஸ். அப்புறம் செகண்டு பி பாருங்கள். ஹவு டஸ் த கோகனட் ட்ரீஸ் க்ரோ. கோகனட் ட்ரீ வந்து எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்டு டால். அது வந்து எப்போதுமே எப்படி வளரும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வளரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உயரமாக, ரொம்ப உயரமாக வளரும். அப்புறம் சி பாருங்கள். வாட் டஸ் த டர்மர்ட் கிவ்ஸ். டர்மர்டு புளிய மரம் வந்து எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த டர்மர்ட் கிவ்ஸ் ப்ளஷன்ட் ஷேட். அதாவது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிழல் வந்து டர்மர்டு ட்ரீ வந்து நம்மளுக்கு தருது. அப்புறம் டி பாருங்கள். வாட் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ பிளேடு. எது வந்து ஒரு பிளேடு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக பிளேடு மாதிரி இருக்கும். த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ பிளேடு. எதோட இலைகள் வந்து, அதாவது டேட்ஸ், அதாவது பேரிச்ச மரத்தோட இலைகள் வந்து ஒரு பிளேடு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் பாருங்கள். வாட் டஸ் த டீக் ட்ரீ கிவ்ஸ் ஆஸ். அதாவது டேக் ட்ரீ வந்து எது கொடுக்குது. த டேக் ட்ரீ கிவ்ஸ் ஆஸ் யூஸ்ஃபுல் வுட். அதாவது ரொம்ப உபயோகமான மரப்பலகையில் வந்து டேக் ட்ரீ வந்து நம்மளுக்கு தருது. இந்த 5 கொஸ்டினோட ஆன்சரும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள். டூ யூ நோ பாருங்கள். டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள். டூ யூ நோவில் பாருங்கள். யூ கேன் டெல் ஹவு ஓல்ட் அ ட்ரீ இஸ் பை கவுண்டிங் திஸ் ரிங்ஸ். அதாவது மரங்களோட வயதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம நிறைய மரங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்போ அடையாறில் உள்ள பேனியன் ட்ரீ வந்து 450 ஆண்டுகள் பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு படிப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா டென்ட்ராக்ரோனாலஜி. அதாவது திஸ் மெத்தட் ஆஃப் ட்ரீ ரிங் டேட்டிங் இஸ் கால்டு டென்ட்ராக்ரோனாலஜி. இந்த இது மூலியமாக அண்ட் வாஸ் டெவலப்டு இன் த ஏர்லி 20th century. இந்த மெத்தட் மூலியமாக நம்ம வந்து மரங்களோட ஏஜை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மரத்தை வெட்டும்போது அதில் ரிங்ஸ், அதாவது அதில் எத்தனை வளையங்கள் வந்து அதோட தடங்கள் இருக்குது அந்த தடியில், மரத்தோட தடியில் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அதோட ஏஜை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதில் க்ரியேட்டிவ் ரைட்டிங். அதில் பாருங்கள். சி ரீட் த அக்ரோஸ்டிக் போயம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் அண்ட் அக்ரோஸ்டிக் போயம் லைக் திஸ். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரீயை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரெண்டை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு ஃபுல் மீனிங் FRIENT எஃப் அப்படின்னு சொல்லிட்டு FRIENT ஃப்ரெண்ட், அதுக்கு ஒரு ஃபுல் மீனிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் ட்ரீக்கும் அதே மாதிரி ஒரு ஃபுல் மீனிங் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்டை பற்றி முதல்ல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். F மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் லவ் ஈச் அதர். R மீன்ஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். I அப்படின்னா interact with each other. E means enjoy playing with each other. D means do everything together. இதே மாதிரி நம்ம இந்த சைடில் கொடுத்துருக்குற ட்ரீக்கு வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள். TRE ட்ரீ. அதில் பாருங்கள். ட்ரீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஃபுல் மீனிங் தராங்க. அதில் ட்ரீ பாருங்கள். T மீன்ஸ் ட்ரீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். R மீன்ஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அண்டர் இட். நம்ம வந்து மரங்களுக்கு அடியில் போய் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிடலாம். அப்புறம் E மீன்ஸ் என்ஜாய் பிளேயிங் இன் இட். நம்ம அது கீழே நம்ம நல்லா ஹாப்பியாக விளாடலாம். லாஸ்ட் ஒன் E பாருங்கள். இவால்வ்ஸ் ஆக்சிஜன் ஆன் ரெஸ்பிரேஷன். அதாவது நல்லா சுவாசிக்கிறதுக்கு அங்கே இருந்து நம்ம நம்மளோட பரிமாற்றமிக்கிறதுக்கும் அந்த மரங்கள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் டியில் பாருங்கள். ஒர்க்கிங் பேர்ஸ். அதில்
A rhyming is a repetition of the same sound. அதாவது ரைமிங் வேர்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரெண்டும் சேம் சவுண்டு, அதோட சவுண்டு வந்து ஒரே சவுண்டாக ஒன் போல் இருக்கும். அது இன் 2 or more வேர்ட்ஸ், 2 அல்லது அதுக்கு மேலான வார்த்தைகள் வந்து ஒன் போல் இருக்கிற மாதிரி ஒரே சவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலி தே கம் அட் த எண்ட் ஆஃப் லைன்ஸ் இன் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ். அது மேக்ஸிமம் அதோட போய்ட்டோட எண்ட்லேயோ இல்லைனா சாங்கோட எண்ட்லேயோ வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா டவர், பவர், கிங், சிங், இந்த மாதிரி ஒரே சவுண்டில் அது வந்து அமைஞ்சிருக்கும். அப்புறம் பாருங்க, டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த போயம். ரீட் த போயம் அலோட் இன் பேட்ஸ். டேக் டர்ன்ஸ் டு ரீட் த வெர்சஸ். அதாவது இதில் உள்ள அந்த வெர்சஸில் நம்ம வந்து இந்த போயத்தில் அதோட எண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரைமிங் வேர்ட்ஸை வந்து நம்ம பார்த்தோம். அது இதுலேயும் நம்ம லாஸ்ட்டாக அதோட எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ட்ரீஸ், ப்ரீஸ், டால், ஸ்மால், ஷேட், பிளேட், வுட், குட், இதெல்லாம் தான் இதில் வந்து என்னது ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி இந்த போயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. யூனிட் 2ல் உள்ள போயம் ட்ரீஸ்ங்கிற போயத்தை பார்த்தாச்சு. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான போயம் தான். மொத்தம் ஒரு 8 லைன் தான். ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஒரு போயம். இந்த போயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான போயம். இது உங்களுக்கு வந்து இந்த போயம் வந்து ஒரு மெமரி போயம் தான். ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சுக்கிடலாம். இந்த போயம் ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு 8 லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து இது மெமரி போயங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அதை வந்து படிச்சுக்கிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சப்ளிமெண்ட்ரி பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.